எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2014 வந்து சிஇஜியில் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் இன்ஜினியரிங் படிப்பேன் அப்படின்றதே வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ அண்ணா வந்து நீ இன்ஜினியரிங் படி, உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு, நீ படி அப்படின்னு சொன்னதால் மட்டும் தான் நான் படித்தேன். படிச்சுட்டு 2018 வந்து காலேஜ் முடித்து ஒரு 1 இயர் மட்டும் வந்து முகவரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் அட்மினில். ஸோ அந்த 1 இயர் வந்து படிக்கிறதுக்கும் எனக்கு டைம் இருந்துச்சு. நான் கோஆர்டினேட்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு தனியாக சேலரி கொடுக்கறதுலேருந்து அண்ணா எல்லாமே எனக்காக பார்த்துக்கிட்டாங்க. படித்து வேலைக்கு போய்ட்டு இப்போ நாங்கள் ஆஃபீஸில் கூட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற விஷயத்துலேயே நமக்கு தெரியும். ஏன்னா சில விஷயம் நான் பண்ணும்போதே வந்து சொல்லுவாங்க, நீ அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராடக்ட், நீ அப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சில அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராடக்ட்டை தாண்டி நான் 1 இயர் வந்து முகவரியில் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நிறைய நான் வந்து என்னோடய ஒர்க்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ எப்படி நீ ஸ்மார்ட்டாக பண்ணுற அப்படின்லாம் சொல்லி எனக்கு கேட்டிருக்காங்க. அது வந்து பெருமைக்காக சொல்ல, நான் அங்கே வந்து அண்ணா கூட இருந்தது. சில விஷயங்கள் திட்டுவாங்கன்னா கூட வந்து பரவாயில்ல எனக்கு பழகிருச்சுன்ற மாதிரி அப்படி இருப்பேன். அண்ணா கூட நான் அப்படி இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மீட்லாம் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம காலேஜ் டைமில் தான் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். சில விஷயத்தில் நம்ம டவுன் ஆகிடுவோம். அந்த நேரத்தில் நமக்கு மோட்டிவேட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ காலேஜ் படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி மீட்டோவில் வந்து இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்கிங். நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு முகவரியிலேருந்து நிறைய ஹெல்ப் கிடச்சிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீட்டிங்லாம் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், முன்ன நாள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன், ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நீங்கள் ஏதாச்சும் காசு இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைனா, ஆனால் அது உண்மையாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அது யாருக்கோ போய் சேரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அப்போ வந்து அவங்க எங்கே வச்சுருக்கீங்க ஃபவுண்டேஷன் கேட்டப்போ போரூர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு போய் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, இப்போ அண்ணா வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஸ்பான்சர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் வந்து அவங்க நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலி நம்மளோட ப்ராக்ரஸ் என்னன்னு காமிச்சாதான் அடுத்த நம்ம படித்து வந்தோம், ஸோ இவங்க வந்து உண்மையிலேயே வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே வர முடியும். ஸோ வந்து அவங்க அண்ணாவுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்பான்சர் படிக்க வைக்கிறாங்க, நம்ம வந்து பதில் சொல்ல போடல, உங்களை யாரும் நீங்கள் படிக்கல அப்படின்றாலும் அண்ணா எதுவும் திட்ட போடல. பட் அண்ணா வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு பதில் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிங்க. தேங்க்யூ.